Hi dear students, good morning. Before started the class, let me motivate yourself. Okay, because you are preparing for the government exam, you get always energetic and motivation also. External motivation is never going to help you, but internal motivation is always inside within you. So start our quotation. Your mind is like a magnet. If you think of blessings, definitely law of the attraction will give you blessings. You will attract the blessing. If you think of the problem, definitely you are attracting the problems only. So always think good. Let's go to our video. Good evening everyone. How are you all? Doing good? Okay. This is the force. இன்னைக்கு நம்மளுடைய டாபிக் வந்து force. Okay. This force வந்து all the government exams கேட்கக்கூடிய கேள்விகள் இது. சரிங்களா? கொஞ்சம் force பற்றி basic things இன்னைக்கு பார்க்கலாம் கிளாஸில். The force is the external cause. நம்ம வந்து force வந்து நம்ம ஒரு பொருளுக்கு கொடுக்கும்பொழுது ஒரு பொருள் வந்து ரெஸ்ட்டில் இருக்கணும்னு சொன்னால் ரெஸ்ட்லேயே இருக்கும். ஒரு பொருள் வந்து மூவிங்கில் இருக்கும் அப்படின்னு சொன்னால் அந்த பொருள் வந்து மூவிங்லே தான் இருக்க ஆசைப்படும். சரிங்களா? இதுதான் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் த மோஷன். ஃபர்ஸ்ட் லா ஆஃப் த மோஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா, the object is tend to rest means rest. If a object is moving means they continue to move until unless external force giving on them. அப்படி தானே? ஸோ அதாவது ஃபோர்ஸ் அப்படின்னாக்கா எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸு நம்ம கொடுக்கும்போது அதுவும் அன்பேலன்ஸ் ஃபோர்ஸ் கொடுக்கும்போது இந்த பொருளை வந்து நகர்த்த முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் ஃபோர்ஸு. ஃபோர்ஸுடைய யூனிட் வந்து என். சரிங்களா? என்னன்னா என்னது? நியூட்டன் அர்த்தம். ஓகே, அதை நம்ம வந்து கேபிட்டல் என்ல குறிப்பிடுறோம். சரியா? த ஃபோர்ஸ் இஸ் அன் எக்ஸ்டர்னல் காசஸ் விச் சேஞ்சஸ். உங்களுக்கு ஒரு பொருள் வந்து வேறு ஒரு இடத்துக்கு போகணுன்னா அந்த சேஞ்சஸை எப்படி கொண்டு வர முடியும்னாக்கா ஃபோர்ஸால் தான் கொண்டு வர முடியும். ஓகே, ஃபோர்ஸ் வந்து புஷ்ஷாக இருக்கலாம் இல்லை புல்லாக இருக்கலாம். புஷ்ஷுனா நீங்கள் வந்து மூவ் ஃபார்வர்டு, அதாவது முன்னாடி தள்ளுவீங்க. புல்னா அந்த பொருளை வந்து உங்கள் பக்கம் இழுப்பீங்க. அப்படி தானே? ஸோ ஜஸ்ட் த ஃபோர்ஸ் மே ஆக்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் தி புஷ் ஆர் புல். அவ்வளோதான். வெரி சிம்பிள். இங்கே வந்து ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. மூவ் எ ஸ்டேஷ்னரி ஆப்ஜெக்ட். ஸ்டேஷ்னரி ஆப்ஜெக்ட்னா ஒரு பொருள் நிலையாக இருக்கும்பொழுது அந்த பொருளை வந்து நம்ம எப்படி மாற்றுறது. ஓகே, நிலையான ஒரு ஆப்ஜெக்டை நீங்கள் வந்து மூவ் பண்ணணும்னு சொன்னால் ஃபோர்ஸை யூஸ் பண்ணி தான் மூவ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ ஹிட்டிங் த கோல்ஃப் பால் பை எ கிளப். ஓகேவா? கோல்ஃப் பால்லாம் விளையாடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அந்த பாலை எடுத்துகிட்டு யூஸிங் த ஒரு பொருளை வச்சு அந்த ஸ்டிக் மாதிரி இருக்கும், அதை அடித்து அனுப்புவாங்க இல்லையா வேற ஒரு இடத்துக்கு. அதுவுமே கிவிங் த ஃபோர்ஸ். ஓகேவா? அது ஒரு பாலை வந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதானாலும் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணணும். ஒரு குழந்தை வந்து பாவம் இவ்வளோ பெரிய டேபிளை வந்து தள்ள முடியாமல் தள்ளிட்டு இருக்காங்க, அதுக்குமே புஷிங் த டேபிள். பாவம் அவங்களுக்கு இந்த டேபிளை வேற ஒரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகணும் போல இருக்குது, அதனால அவங்க வந்து ஒரு ஃபோர்ஸை வந்து கொடுக்குறாங்க. நிலையான ஒரு பொருளை நகர்த்துவதற்காக அந்த வந்து ஃபோர்ஸ் அவங்க கொடுக்குறாங்க. அதுவுமே வந்து ஃபோர்ஸு கொடுக்கறதால தான் அந்த டேபிளவே நகர்த்த முடியும். சரிங்களா? இங்கே வந்து இன்னொருத்தவங்க வந்து புல்லிங்க பேக். இவங்க புஷ் பண்ணுறாங்க, இவங்க வந்து புல் பண்ணிட்டு போகிறாங்க, இழுத்துட்டு போகிறாங்க இல்லையா ஒரு பேக்கை. ஸோ இதுவுமே ஒரு ஸ்டேஷ்னரி ஆப்ஜெக்டை அவங்க மூவ் பண்ணுறதுக்காக ஃபோர்ஸ் கொடுக்கறதா அர்த்தம். இங்கே வந்துட்டு பிளேயர்ஸ் ஆர் பிளேயிங் கிக்கிங் த ஸ்டேஷ்னரி ஃபுட்பால். ஸ்டேஷ்னரியாக ஒரு பால் இங்கே இருந்திருக்கும், அவங்க வந்துட்டு அந்த பாலை வந்து நகர்த்துவதற்காக ஒரு வந்து ஃபோர்ஸை கொடுக்குறாங்க. இங்கே பாருங்கள், வாட் இஸ் மீன் பை அசரலேட், வாட் இஸ் மீன் பை டிசரலேட். அசரலேட்னா ஒன்றும் இல்லை, டு மூவிங் ஃபாஸ்ட்டு தான் அசரலேட். டிசரலேட்னா அதுக்கு ஆப்போசிட் மீனிங். ஓகே, மூவிங் ரெடியூஸ். ஓகே, ரெடியூஸ் த ஸ்பீட் ஆஃப் த ஆப்ஜெக்ட். ஓகே, மூவிங் ஆப்ஜெக்ட். இப்போ வந்து ஒருத்தவங்க வந்து பைசைக்கிளை ரைட் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஒரு கேர்ள் வந்து முன்னாடி புஷ் பண்ணுறாங்க,
pushing a bicycle to speed up the bicycle. ஸ்பீடாக போங்கன்னு சொல்கிற மாதிரி இருக்குது இல்லையா, அது வந்து accelerate to gain the speed of the object. ஓகே, இவங்க வந்து ஒருத்தவங்க பின்னாடி இழுக்கிற மாதிரி இருக்குது, புல்லிங்க பைசைக்கிள் பின்னாடி இழுக்கிற மாதிரி, போவாதுன்னு சொல்கிற மாதிரி பின்னாடி இழுக்கிற மாதிரி இருக்குது. இது வந்து புல்லிங்க பைசைக்கிள். டிசரலேட், இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா டிசரலேட் பண்ணுறாங்க, ரெடியூஸ் த ஸ்பீட் பண்ணுறாங்க. சரியா, தட் இஸ் த எக்ஸாம்பிள் ஆஃப் த ஃபோர்ஸ். Here is a juggling of the balls. ஜக்லிங் ஆஃப் த பால்ஸ்னால் கையை யூஸ் பண்ணி இந்த பாலை போட்டுகிட்டே இருப்பாங்க இல்லையா, இந்த பால் இந்த சைடு வரும் அந்த சைடு வரும், அதுதான் இந்த கையை யூஸ் பண்ணி அவங்க வந்து பாலை வந்து சுற்றி விளையாடுறாங்க. அதுக்கு பேர் தான் ஜக்லிங் ஆஃப் த பால்ஸு. இங்கே வந்து பிளேயர் ஹிட்டிங் த பேஸ் பால் யூஸிங் த பேட்டை வச்சுட்டு ஒரு பால் அவங்க அடிக்கிறாங்க. சரிம்மா, இதுவுமே அசர்லேட் ஆஃப் தி ஸ்பீட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட். ஹியர் ஆல்சோ ஹியர் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் த டைரக்ஷன் ஆஃப் த மூவிங் ஆப்ஜெக்ட். எப்படி நம்ம இப்போ ஒரு பால் வந்து இந்த சைடு போகுது இல்லையா, இந்த டைரக்ஷனை வந்து நான் இப்படி கொண்டு போகணும். இப்படி நேராக போயிட்டுருக்க பாலை வந்து நீங்கள் எதுவுமே செய்யாமல் தான் நேராக தான் போயிட்டுருக்கோம். அந்த டைரக்ஷனை வந்து சேஞ்ச் பண்ணணும்னு சொன்னால் யூ ஹேவ் டு கிவ் தி ஃபோர்ஸ். நல்லா கிக் பண்ணுறாங்க, இப்படி போயிட்டுருக்க பால் வந்து இந்த பக்கமாக வரும். அதனால் அவங்க வந்து சேஞ்ச் த டைரக்ஷன் ஆஃப் த மூவிங் ஆப்ஜெக்ட்னா ஃபுட்பால் பிளேயர் கிக்கிங் த பால். ஓகே, ட்ராஜெக்டரி ஆஃப் தி ஸ்டோன் அப்படின்னாக்கா ஒன்றும் இல்லை, இந்த நூல் கட்டிலாம் விளையாடுவோம் இல்லையா, அப்போ வந்து இந்த நூல் எந்த பாதையில் போதோ அந்த பாதையிலே இந்த ஸ்டோனும் போகும், கல்லும் போகும். அது தானே சேஞ்ச் த டைரக்ஷன் ஆஃப் த மூவிங் ஆப்ஜெக்ட். சரிங்களா, தான் பேட்மேன் ஹிட்டிங் த பால். ஃபோர்த் எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. பேட்மேன் ஹிட்டிங் த பால், அதுவும் அந்த எந்த டைரெக்ஷனில் அந்த பால் போகணுமோ அந்த டைரெக்ஷனை அவங்க ஹிட் பண்ணுவாங்க அந்த பாலை. இங்கே வந்துட்டு ஸ்ட்ரைக்கிங் த கேரம் காயின்ஸ். ஓகேவா, அவங்க இந்த கேரம் வந்து இந்த சைடு போகணுமா அந்த சைடு போகணுமான்னு சொல்லிட்டு அவங்க வந்து இந்த டைரக்ஷன் ஆஃப் த மூவிங் ஆப்ஜெக்ட்டுக்கு டைரக்ட் பண்ணுறாங்க. தட் இஸ் ஆல்சோ கைண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ஒன்லி. சேஞ்ச் ஆஃப் த ஷேப் ஆஃப் த ஆப்ஜெக்ட். இப்போ வந்து ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, அந்த ஆப்ஜெக்டுடைய ஷேப்பை வந்து நான் சேஞ்ச் பண்ணணும்னு சொன்னால் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா கிவிங் த ஃபோர்ஸ். அதுக்குமே ஃபோர்ஸ் தான் நம்ம கொடுத்தாகணும். பொருட்களுக்கு புதுசாக வாங்கும் போது எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும், நல்லா பஃபியாக இருக்கும். பட் இஃப் யூ கிவிங் த ஃபோர்ஸ், இந்த ஆப்ஜெக்டே மாற்றுற அளவுக்கு பேஸ்ட்டை வந்து லாஸ்ட் மினிட் வரைக்கும் நம்ம நல்லா ப்ரெஸ் பண்ணுவோம் இல்லையா, ஓகே, அது போல் தான் இதுவும் நல்லா அழுத்தி அந்த ஷேப்பு டியூப் மாதிரி இருந்ததையே அவங்க ஹோல்டர் மாதிரி மாற்றிட்டாங்க. சரியா, ஸ்பிஸ்ஸிங் ஆஃப் த டூத் பேஸ்ட், சேஞ்சிங் த ஷேப் ஆஃப் தி ஆப்ஜெக்ட். யார் வாட்டர் மேக்கிங் பாட் பண்ணுறாங்க இல்லையா, அவங்க எவ்வளோ ஃபோர்ஸ் அவங்க கொடுக்குறாங்க இந்த மோல்டிங் பண்ணுறதுக்காக. யூஸிங் த ஹேண்ட், தட் இஸ் ஆல்சோ சேஞ்ச் ஆஃப் த ஆப்ஜெக்ட். முன்னாடி கிளே எப்படி இருந்திருக்கும், அதுக்கப்புறம் இந்த கிளே எப்படி மாறுது, அதுதான் சேஞ்ச் ஆஃப் தி ஷேப் ஆஃப் தி ஷேப் ஆஃப் தி ஆப்ஜெக்ட். ஓகே, ஹியர் ஆல்சோ கோதுமாவு முன்னாடி எப்படி இருந்திருக்குன்னு தெரியும், இப்போ நல்லா ரொட்டி பண்ண போகிறாங்க. அதனால் அந்த ஹிட்டிங் த டோ நல்லா அடித்து சாஃப்டாக வரணுன்றதுக்காக பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதுவுமே சேஞ்ச் த ஷேப் ஆஃப் தி ஆப்ஜெக்ட். ஓகே, ட்ரை ஃப்ளோராக இருக்குது, அவங்க வந்து நல்லா ரொட்டி பண்ண போகிறாங்க. அதனால் இதுவுமே ஒன் ஆஃப் த ஃபோர்ஸ் ஒன்லி தே ஆர் கிவிங். ஹிட்டிங் த ஹாட் அயன் வித் த ஹேமர், நல்லா சூடு பண்ணி அயனை வந்துட்டு நல்லா சூடு பண்ணி அவங்க என்ன ஷேப் வேணுமோ, லைக் நைஃபா எது வேணாலும் மாற்றிக்கலாம். அதுக்காக அவங்க ஒரு ஆப்ஜெக்டை ரா ஆப்ஜெக்ட் எடுத்து நல்லா ஹீட் பண்ணுறாங்க. ஹீட் பண்ணிவிட்டு எந்த ஒரு மெட்டீரியலாக மாற்றணுமோ அதை வந்து அவங்க மாற்றிப்பாங்க. நல்லா ஹீட்டில் வச்சு நல்லா ஹேமர் வச்சு தட்டி அதை கன்வெர்ட் பண்ணும்போது நல்லா கூல் பண்ணி வச்சுட்டு இருக்கும்போது உங்களுக்கு புது ஆப்ஜெக்ட் கிடைக்கும். அதுதான் அந்த சேஞ்ச். இது பாருங்கள், சேஞ்ச் த சைஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட். இங்கே பாருங்கள் ஸ்டாட்டிக் ஸ்ப்ரிங் இருக்குது, இதை வந்து இந்த சைஸை வந்து நம்ம மாற்றிக்கலாம். கிவிங் த ஃபோர்ஸ் வந்து சைஸையே மாற்றிக்கலாம். நல்லா கம்ப்ரெஸ் பண்ணுறாங்க, நல்லா அழுத்தும் போது எவ்வளோ ரெடியூஸ் ஆகிருக்கு பாருங்கள். இவ்வளோ இருந்த சைஸு இவ்வளோவோ ரெடியூஸ் ஆகிருக்கு. சரிங்களா, ஸ்ட்ரெச்சு பண்ணும்போது நல்லா விரிக்கும் போது இந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த சைஸ் கிடைக்குது. சரிங்களா, கம்ப்ரெஸிங் த ஸ்ப்ரிங். ஓகே, ஹியர் இஸ் எ பலூன் வந்து முன்னாடி எப்படி இருந்திருக்குன்னு தெரியும். அதுக்கப்புறம் அது காற்றுக்குள்ளே நிரப்பும் போது எவ்வளோ பெருசாக இருக்குன்னு தெரியும். ஆக்சுவலாக பலூன் பிஃபோராக இவ்வளோ பெருசாக இருந்திருக்கும், இந்த காற்றை உள்ளே அனுப்பி இவ்வளோ பெருசாக ஆக்கிட்டாங்க. ஸோ ப்ளோவிங் த ஹேர் இன் டு தி பலூன்.
ஸ்குவீசிங் ஆஃப் த ஸ்பாஞ்சு. பாத்திரம் கழுவும்போது நல்லா தண்ணி அது உள்ள நல்லா டெபாசிட் ஆகிடும் இல்லையா, அதை வந்து ஸ்குவீஸ் பண்ணி நல்லா அதை வந்து பிரித்து எடுக்கும்போது அதனுடைய சைஸ் வந்து ரெடியூஸ் ஆகும். ஓகே, சைஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு கூட இந்த ஃபோர்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸ்டிச்சிங் த ரப்பர் பேண்ட். முன்னாடி ரப்பர் பேண்ட் எப்படி இருந்ததுன்னு தெரியும். நீங்கள் வந்து ஸ்டிச் கொடுக்கும்போது எவ்வளோ பெருசாக விரிவடைஞ்சது பாருங்கள், இவ்வளோ தூரத்துலேருந்து இவ்வளோ தூரம் உங்களுக்கு ஆயிருக்கு. சரியா, இதுவுமே சேஞ்சஸ் த சைஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட். ஃபோர்ஸ் நீங்கள் கொடுக்கும்போது இந்த ஆப்ஜெக்டுடைய சைஸை வந்து நம்ம கண்டிப்பாக மாற்ற முடியும். கான்டாக்ட் ஃபோர்ஸ்க்கு எக்ஸாம்பிள் வந்து ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ். ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ், லெட் மீ see what is meant by friction force. இப்போ வந்து ஒரு பால் வந்து இந்த சைடு மூவ் ஆகுது, ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் வந்து இந்த சைடு வந்து ரியாக்ட் ஆகும். ஓகேவா, ஒரு வாட்டர் பாட்டில் நீங்கள் கையில் பிடிச்சிட்ருக்கீங்க, ஏன் அது கையிலேருந்து கீழே விழல அப்படின்னாக்கா இங்கே வந்து அப்போட ஒரு ஃப்ரிக்ஷன் வந்து ஆக்ட் ஆகுது, அதனால தான் இந்த வாட்டர் பாட்டில் வந்து கீழே விழலை. ஓகேவா, இங்கே வந்து ஒரு பனிப்பாறையில் வந்து ஒன் ஆஃப் த பர்சன் வந்து ஸ்கேட்டிங் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்கு வந்து இங்கே லோ ஃப்ரிக்ஷன் இருக்குது. ஏன் லோ ஃப்ரிக்ஷன்னா ஐஸ் கட்டிஸ்லாம் இருக்கும். ஐஸ் கட்டியில் வந்துட்டு அவங்க வந்துட்டு ஸ்லைடிங் பண்ணுறது, ஸ்கேட்டிங் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு வந்து லோ ஃப்ரிக்ஷன் தான் இங்கே தேவைப்படுது. ஓகே, லோ ஃப்ரிக்ஷன் ரகடு ஃபேஸாக இருக்காது இல்லையா, நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். ஸ்மூத்தாக இருக்கிற ஃபேஸில் வந்துட்டு சர்ஃபேஸில் வந்து லோ ஃப்ரிக்ஷன் இருக்கும், அதனால் ஸ்கேட்டிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே அதே மாதிரி இவங்க வந்துட்டு லேண்டில் வந்துட்டு ஸ்கேட்டிங் பண்ணுறாங்க. ஹை ஃப்ரிக்ஷனாக இருக்கிறதால இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் இவங்களுக்கு. என்ன எப்படி இருக்கும், இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். பட் இவங்களுக்கு லோ ஃப்ரிக்ஷன் இருக்கிறதால ஸ்கேட்டிங் பண்ணுறது ஐஸ் ஏரியாவில் ஈஸியாக இருக்கும். இவங்களுக்கு வந்து ஹை ஃப்ரிக்ஷன் இருக்கிற ரோட்டில் வந்து இவங்க பண்ணுறதால கொஞ்சம் இவங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும். எப்பவுமே ஸ்மூத்தர் ஏரியாவில் வந்துட்டு லோ ஃப்ரிக்ஷன் இருக்கும். பிகாஸ் ஆப்ஜெக்ட் இஸ் இப்போ சர்ஃபேஸ் வந்து ஸ்மூத்தராக இருக்கும். இங்கே வந்துட்டு சம் ஆஃப் த ஷாப் மால்லாம் போட்டிங்கனாக்கா காஷன் போட்டிருப்பாங்க, லோ ஃப்ரிக்ஷன் இருக்குதுன்னு சொல்லி போட்டிருப்பாங்க. லோ ஃப்ரிக்ஷன்னாக்கா நீங்கள் நடக்கும்போது பார்த்து நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஹை ஹீல்ஸ் போட்டுட்டு வெட் ஏரியாவில் நல்லா டைல்ஸில் நடந்தால் வாட் வில் ஹேப்பன், நல்லா கீழே விழுவீங்க. ஸோ லோ ஃப்ரிக்ஷன் ஆல்வேஸ் டேஞ்சர். ரஃப் ஸ்பேஸில் வந்துட்டு நிறையா உங்களுக்கு வந்துட்டு நிறையா ரகடு ஃபேஸ் இருக்கும். அப்போ நீங்கள் ஈஸியாக யூ கேன் வாக். ஓகே, the friction force is a friction occurs whenever two surface rub against each other. இங்கே ரோட்டில் நடந்துட்டு போயிட்டுருக்கீங்க, உங்கள் செப்பல் உங்கள் ஷூவில் ஆல்ரெடி ஒரு விதமான கொஞ்சம் சர்ஃபேஸ் வந்து ஆல்ரெடி இந்த மாதிரி இருக்கும். இந்த சர்ஃபேஸ் வந்து அழகாக இந்த ரோட்டில் இருக்க சர்ஃபேஸோட ஃபிக்ஸ் ஆகிடும். அப்போ நீங்கள் வந்து ஸ்டேபிளாக நடக்க முடியும். ஷூலாம் பார்த்துருக்கீங்களா, அந்த பின்னாடி செப்பல்லாம் பார்த்துருக்கீங்களா, கொஞ்சம் ஒரு மாதிரி இந்த மாதிரி ஷேப் கொடுத்துருப்பாங்க. அந்த ஷேப் வந்து இந்த ரோடோடைய ஷேப்பில் வந்து ரகடு ஸ்பேஸில் வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். ரோட்லேயுமே இந்த மாதிரி இருக்கும் இல்லையா, கொஞ்சம் பள்ளம் அப்படி ஸ்மூத்தாக இருக்கும், டைட்ஸாக இருக்கும், இல்லைல்ல, அது வந்து ஃபிக்ஸ் ஆகிட்டால யூ கேன் வாக் ஸ்டேபிளி, நல்லா நடந்து போக முடியும், ஓட முடியும், கிரவுண்டில் நல்லா நீங்கள் ரன்னிங் ரேஸ் பண்ண முடியும், எது வேணால் பண்ண முடியும். பட்டு அது மாதிரி டைல்ஸில் போய் பண்ணுவீங்களா, நல்லா டைல்ஸு தண்ணி ஊற்றிருக்கு ப்ளஸ்ஸு ஆயிலும் ஊற்றிருக்கு, அப்போ நல்லா ஹை ஹீல்ஸ் போட்டுட்டு இந்த மாதிரி நீங்கள் பண்ண முடியுமா? பிகாஸ் லோ ஃப்ரிக்ஷன் இஸ் தேர் in the bed area, in the tiles area. ஓகேவா? ஸோ rub against each other. Friction is a force that always opposes the motion. ஓகே, இங்கே வந்து ஒருத்தர் நடந்து போயிட்டுருக்காங்க. ஃபோர்ஸ் ஃப்ரிக்ஷன் இந்த சைடு அவங்களுக்கு வருது, பட் டைரக்ஷன் ஆஃப் த மோஷன் இந்த சைடு அவங்க போகிறாங்க. டைரக்ஷன் ஆஃப் த மோஷன் வந்து ஃப்ரிக்ஷனுக்கு வந்து ஆப்போசிட்டாக தானே இருக்குது. இவங்க ஃபோர்ஸ் ஆஃப் த ஃப்ரிக்ஷன் வந்து டைரக்ஷனில் செயல்படுது, மோஷன் வந்து இந்த சைடில் இருக்குது, அப்போஸ் ஆஃப் தி ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ். The force of the friction is opposite the direction of the motion. Okay. இங்கே வந்து factors affecting friction இருக்கு. Nature of the both the surface. ஓகே, எப்படி ஆப்ஜெக்ட் இருக்குமோ, எப்படி சர்ஃபேஸ் இருக்குமோ அதை பொறுத்துமே இருக்கும். ரெண்டு ஆப்ஜெக்ட்டுமே பொறுத்து இருக்கும். ஃபஸ்ட்டு சினாரியோ எடுத்துக்கலாம். ஸ்மூத் ஆப்ஜெக்ட் இருக்குது, ஸ்மூத் சர்ஃபேஸே இருக்குது. ஓகேவா?
wet is like wet places, you are pouring some oil in the face, அதெல்லாமே ஸ்மூத் சர்ஃபேஸில் தான் வரும். டைல்ஸ் ஏரியா எல்லாமே ஸ்மூத் சர்ஃபேஸில் வரும். ஆப்ஜெக்ட்டுமே உங்களுக்கு ஸ்மூத்தாக இருக்குது அப்படின்னாக்கா இங்கே என்ன ஆக்டர்னால் லோ ஃப்ரிக்ஷன் தான் ஆக்ட் ஆகும். லோ ஃப்ரிக்ஷன். ஓகேவா? 1 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க எல்லா கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்லையும். ஸ்மூத் ஆப்ஜெக்ட் smooth surface will give you more friction or high friction or low friction கேட்பாங்க. our answer is low friction. ஸ்மூத்தர் ஏரியாவில் ஸ்மூத்தர் ஆப்ஜெக்டில் எப்பவுமே லோ ஃப்ரிக்ஷன் தான் இருக்கும். பட் ரஃப் ஆப்ஜெக்டில் ஸ்மூத் சர்ஃபேஸில் ஸ்மூத் ஆப்ஜெக்டில் அந்த ரஃப் ஆப்ஜெக்டில் எப்பவுமே மீடியமாக இருக்கும். இங்கே வந்து ரஃப் ஆப்ஜெக்ட் ரஃப் சர்ஃபேஸ் இருக்குது இல்லையா, இதில் தான் ஹை ஃப்ரிக்ஷன்ஸ் இருக்கும். ஹை ஃப்ரிக்ஷன்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நல்லா கரடு முரடான ரோடில் இருக்கீங்க நீங்கள், அதனுடைய பார்ட்டிகல்ஸ் இப்படி இருக்கும். உங்களுடைய ஷூ போட்டுட்டு நீங்கள் நடக்கிறீங்க, அதனுடைய பார்ட்டிகல்ஸும் இப்படி தான் இருக்கும். ஒன்றுக்கு ஒன்று வந்து இன்டர்லாக் ஆகிடும். நல்லா ஸ்டேபிளாக நீங்கள் நடக்க முடியும், ஸ்டேபிளாக ஓட முடியும். மோர் ஃப்ரிக்ஷன் இருந்தாக்கா நீங்கள் வந்துட்டு ஸ்டேபிள். சம்டைம்ஸ் மோர் ஃப்ரிக்ஷன் ஆல்சோ டேஞ்சர், சம்டைம்ஸ் லோயர் ஃப்ரிக்ஷன் ஆல்சோ டேஞ்சர். லெட் மீ சி வாட் ஆர் தி சிச்சுவேஷன். ஆனால் இங்கே வந்து ரோடில் வந்துட்டு அந்த பார்ட்டிகல்ஸ் வந்து இங்கே வந்துட்டு இப்போ நீங்கள் வெட் ஏரியா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா தண்ணி இருக்குது. இங்கே சோப்பு தண்ணியும் இருக்குது, தண்ணியும் இருக்குது, வாட்டரும் இருக்குது. நல்லா ஹைல்ஸ் போட்டு நடக்கிறீங்க, நடக்க முடியுமா? தட் இஸ் நாட் பாசிபிள். நல்லா கீழே விழுவீங்க இல்லையா? ஸோ லோ ஃப்ரிக்ஷன் இஸ் நாட் ஹெல்ப் யூ டு வாக். ஹியர் இஸ் எ ரஃப் ஸ்பேசஸ் டு ஏபிள் டு வாக் ப்ராப்பர்லி. ஓகே, திஸ் இஸ் த கான்செப்ட். 1 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க ஸ்மூத் ஆப்ஜெக்ட் ஸ்மூத் சர்ஃபேஸ் இஸ் லோ ஃப்ரிக்ஷன், rough object rough surface is more friction. ஃபர்ஸ்ட் எத்தனை விதமான டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் இருக்குன்னு பார்த்துக்கலாம். காண்டாக்ட் ஃபோர்ஸு அண்ட் நான் காண்டாக்ட் ஃபோர்ஸு. எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம நான் காண்டாக்ட் ஃபோர்ஸை பற்றி பார்க்க போகிறோம். நான் காண்டாக்ட் ஃபோர்ஸில் வந்து ஃபஸ்ட்டு வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். First of all, what is meant by gravitational force? According to the gravitational force law, every body in the universe attract the another body in the universe. Okay va, inga or object irukna inga or object irukna always attract to each other. That is called gravitational force. Okay, for example, here is a force always directly proportional to the mass, product of the mass. That is the force here. Force is directly proportional to the mass of the product. Okay, here is one object, here is the one object. Okay, this is the radius. Okay, and here is a radius square inversely proportional to the distance of the square of the distance. Force is, you have to remember, force வந்து டைரெக்டாக ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். எதுக்குன்னா மாஸுக்கு. பட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு தி ஸ்கொயர் ஆஃப் தி ரேடியஸ். ஓகேவா? அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். ஜியை வந்து நம்ம யூனிவர்சல் கான்ஸ்டன்ட்னு சொல்லுவோம். யூனிவர்சல் ஜி அப்படின்னா யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட்னு சொல்லுவோம். இதனுடைய வேல்யூ வந்து கான்ஸ்டன்ட் 6.67 into 10 power minus 11. Okay, gravitational is the weaker force only. Okay, so already given example, gravitational force with which earth pulls everything towards itself. It is the force of the attraction between the particle of the matter. Example, ball throw up returns back to the earth due to the gravitational force. நீங்கள் எதை தூக்கி போட்டாலுமே if you given throw anything upwards in the earth, it will be come back to the gravity because of the gravitational force. சரிங்களா? ஓகே, அடுத்து வந்து magnetic force அப்புறம் பார்த்துக்கலாம். Third one is electrostatic force. எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ்னால் ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் ஒரு பலூனை எடுத்துக்கிறீங்க, நான் ஒரு பலூனை எடுத்துக்கிட்டேன். அதை வந்துட்டு
அதை வந்துட்டு நான் உள்ளன் கிளாத் வச்சு கொஞ்சம் ரப் பண்ணிக்கிறேன். இந்த பிங்க் கலர் பலூனை வந்து நான் ரப் பண்ணிக்கிட்டு இந்த அன்சார்ஜ்டு அதை வந்து நான் எந்த சார்ஜஸும் இல்லாமல் இருக்கிற பலூனில் போயிட்டு நான் வந்துட்டு கிட்ட எடுத்துகிட்டு போகும்போது அது அட்ராக்ட் ஆகும். இப்போ என்ன ஞாபகம் வச்சுன்னா, அன்சார்ஜ்டு பலூன் வந்து ஒரு சார்ஜ்டு பலூனால் ஈர்க்கப்படும். அதுதான் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸு. ஏன் இது எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ்னு சொல்லணும்? இப்போ நம்ம இந்த பலூனை வந்துட்டு ஒரு உள்ளன் கிளாத் வச்சு நம்ம ரப் பண்ணும்போது அங்கே வந்து சார்ஜ் வந்து ப்ரொடியூஸாக இருக்கும். சார்ஜ் வந்து எலக்ட்ரான் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். எலக்ட்ரான்னா மைனஸில் தானே நம்ம குறிப்பிடுவோம். மைனஸ் சார்ஜ் அதில் அந்த பலூனில் இருக்கிறதால அது வந்து இன்னொரு அன்சார்ஜு பலூன் இருக்குல்ல, அதுவால் அட்ராக்ட் ஆகும். சரிங்களா? அதனால தான் இதை வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ்னு சொல்கிறாங்க. எலக்ட்ரானாவே எலக்ட்ரான்னு அர்த்தம். சரியா? அதே மாதிரி இதுவும் நான் இதையும் ரப் பண்ணிக்கிட்டேன் உள்ளன் கிளாத்தால், இதுவும் ரப் பண்ணிக்கிட்டேன் உள்ளன் கிளாத்தானாக்கா இது வந்துட்டு ரிப்பல் ஈச் அதர். ரெண்டு சார்ஜ்டு பார்ட்டிகளுமே அட்ராக்ட் ஆகாது, ரிப்பல் ஈச் அதர் தான். சரியா? அப்போது நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, ஒரு பாடி வந்து அன்சார்ஜாக இருக்கணும், இன்னொரு பாடி வந்து சார்ஜ்டு பார்ட்டிகளாக இருந்தால் தான் அது ரெண்டுமே அட்ராக்ட் ஆகும். சரியா? Force of the attraction, force of repulsion here. ஓகேவா? The force exerted by the charged body and another charged or uncharged body. ஓகேவா? Electron will produce, for example, ஒரு சீப் எடுத்துக்கோங்க, கோம் உங்கள் தலையில் வச்சு கொஞ்சம் நேரம் உங்கள் முடியில் வச்சு நல்லா வாரிட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்மால் பீசஸ் ஆஃப் பேப்பர் கிட்ட எடுத்துகிட்டு போனாக்கா அந்த கோம் வந்து இந்த பேப்பர் வந்து அட்ராக்ட் பண்ணும். எதனால் அப்படின்னாக்கா, உங்கள் தலையில் வச்சு நீங்கள் முடியில் வச்சு ரப் பண்ணும்போது இந்த பிளாஸ்டிக் வந்து சீப்பு வந்து சார்ஜ்டு பார்ட்டிகலாக மாறிடுது. ஓகே, எலக்ட்ரான்ஸ் கேரி பண்ணிட்டு வந்துட்டு இன்னொரு பொருளை வந்துட்டு பேப்பர் லைக் அதை வந்து அட்ராக்ட் பண்ணும். ஸோ தட் இஸ் கால்ட் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ். ஓகேவா? மேக்னெட்டிக் ஃபோர்ஸை பற்றி நம்ம பார்க்கலாம். வாட் இஸ் மீன் பை மேக்னெட்டிக் ஃபோர்ஸ்? மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இஸ் த ஃபோர்ஸ் பிட்வீன் த மேக்னெட்டிக் போல்ஸ். சரியா? இப்போ ஒரு பார் மேக்னெட் இங்கே இருக்குது, அது வந்து சவுத்து நார்த் போல வச்சுக்கிறோம். இங்கே ஒரு பார் மேக்னெட் போல் இருக்குது. ஓகேவா? இங்கே வந்து சவுத் அண்ட் நார்த்தை வச்சுக்கிட்டா இது வந்து இதை ஆப்போசிட் போல்ஸ் ஆர் அட்ராக்ட் டுகெதர். ஓகே, அதுதான் தட் இஸ் த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். இட் கேன் பி அட்ராக்டிவ் ஆர் ரிப்பல்சிவ் ஈச் அதர். இப்போ அதை நம்ம இப்படி வச்சுட்டா எஸ்என்ற சவுத்தை நோக்கி வச்சுட்டா இட் வில் ரிப்பல்ஸ் ஈச் அதர். ஓகே, இட் இஸ் அவே ஃப்ரம் ஈச் அதர். சரியா? எங்கே இந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஹெல்ப்பாக இருக்கும் அப்படின்னு சொன்னாக்கா, பெரிய பெரிய கிரைன்லாம் பார்த்துருக்கீங்களா? ஓகே, கம்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபாரஸ்ட்டில் விட்டுட்டாங்க உங்களை, எந்த டைரெக்ஷனில் போகணுன்னு உங்களுக்கு தெரியல, காம்பஸ்க்குள்ளே இருக்கிற அந்த நீடில் வந்து உங்களுக்கு வந்து காமிக்கும் இந்த விச் டைரெக்ஷன் இஸ் சவுத், விச் டைரெக்ஷன் இஸ் நார்த், விச் டைரெக்ஷன் இஸ் வெஸ்ட், லைக் திஸ். உள்ளே இருக்கிற மேக்னெட்டால் அந்த டைரெக்ஷன் வந்து உங்களுக்கு தெரியுது, அதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். அந்த பெரிய பெரிய கிரெயின்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு சின்ன சின்ன அயன் பீசஸ் வந்து இந்த ஹீப் ஆஃப் கார்பேஜில் இருக்கும், அதை வந்து புல் பண்ணுறதுக்காக அவங்க இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் மேக்னெட்டிக் டோர், ஃப்ரிட்ஜெலாம் பார்த்திங்கன்னா உள்ளே சாத்தும் போது நல்லா அட்ராக்ட் ஆகி க்ளோஸ் ஆகுதுல்ல, அதெல்லாமே வந்துட்டு மேக்னெட்டிக் ஃபோர்ஸால் தான். லிஃப்டிங் த மெட்டல் ஆப்ஜெக்ட் இன் த ஜங்க்யார்ட், மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் மெனி ஏரியாஸ் அவர் லைஃப். ஓகே, what is meant by balanced force? Unbalanced force, when the two forces are equal in the magnitude னா என்னது? நம்பர். ஓகேங்களா? தக ஃபோர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் 2 பர்சன் இங்கே இருக்காங்க, 2 பர்சன் இங்கே இருக்காங்க. ஓகேவா? 2 பேரும் ஈக்குவல் இன் நம்பர், 2 பேர் இருந்தாக்கா இங்கே கயிறு இருக்கும், அதை வந்து இவங்களும் இழுப்பாங்க இவங்களும் இழுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க கொடுக்குறாங்க 20 நியூட்டன், இவங்களுக்கு கொடுக்குறாங்க 20 நியூட்டன்னா என்ன ஆகும்? கயிறு எந்த பக்கமுமே சாயாது இல்லையா? இவங்களும் இழுத்துட்டு இருக்க வேண்டியதான், இவங்களும் இழுத்துட்டு இருக்க வேண்டியதான். பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் இங்கே ரியாக்ட் ஆகும். சரியா? அதுதான் நெட் ஃபோர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போ பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் இங்கே ரியாக்ட் ஆகுது. when the two forces were equal in the magnetic நம்பரில்
ஈக்குவலாக இருந்து ஸ்ட்ரென்த்லேயும் ஈக்குவலாக இருந்தாக்கா, பட் ஆப்போசிட் இன் டைரக்ஷன், ஒரு பக்கமே இவங்க வரக்கூடாது. இவங்க இந்த சைடு ஈஸ்ட் சைடு இருக்காங்க, இவங்க வெஸ்ட் சைடு இருக்காங்க, ரெண்டு பேரும் பிடிச்சி இழுக்கும்போது we get the net force acting on the body equal. ஓகேவா, that is the called balanced force. இங்கே வந்து அதே மாதிரி unbalanced force when the two forces, for example இங்கே வந்து ஒரு 3 பர்சன் நின்றுட்டுருக்காங்க, இங்கே ஒரே ஒரு பர்சன் தான் நின்றுட்டுருக்காங்க. உங்களுக்கே தெரியும், இப்போ டக் ஆஃப் வார் விளையாடினாக்கா, டக் ஆஃப் வார்னா கையில் இழுத்து விளையாடுதல். சரி, எந்த பக்கம் போவாங்கன்னா, எஸ் அப்கோர்ஸ் இவங்க இந்த பக்கம் தான் கயிறு வந்து இந்த பக்கம் இழுப்பாங்க, இவங்க வந்து இந்த சைடு வந்துடுவாங்க. That is the unbalanced force. And the two forces are unequal in the magnitude. நம்பர்லேயும் இங்கே 40 நியூட்டன் ஃபோர்ஸ் தராங்க, இவங்க 10 நியூட்டன் தான் ஃபோர்ஸ் தராங்கனாக்கா அஃப்கோர்ஸ் இந்த சைடு தான் கயிறு வரும் இல்லையா. பட் ஆப்போசிட் இந்த டைரக்ஷன் ஆக்டிங் ஆன் தி சேம் பாடி, we get the net force acting on the body unequal on non-zero. ஓகேவா. சரி, பேலன்ஸ் ஃபோர்ஸ் வந்து do not change the state of the rest or uniform motion of the body. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு புக் இருக்குது, இங்கே ஒருத்தர் இருக்காங்க, இங்கே ஒருத்தர் இருக்காங்க. இந்த புக்கை வந்து ரெண்டு பேரும் பிடிச்சி இழுக்கிறாங்க. எந்த சைடு இந்த புக்கு போகவே போகாது, அதே இடத்துல தான் இருக்கும் இந்த புக்கு. ஸோ பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் வந்து ரெஸ்ட் ஆஃப் மோஷனை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகாது. இந்த பக்கமும் 5 நியூட்டன் தரேன் ஃபோர்ஸு, இந்த பக்கமும் 5 நியூட்டன் ஃபோர்ஸ் தரேன் அப்படின்னு சொன்னாக்கா இந்த புக்கு வந்து எங்கேயுமே மூவ் ஆகுது, இவங்க கையிலையும் போகாது, இவங்க கையிலையும் போகாது. அப்போ பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் வந்து ஒரு 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 பொருளை வந்து மூவ் பண்ணுறதுக்கு உதவாது. ஆனால் அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ், இங்கே ஒரு புக் இருக்குது, நான் இந்த சைடு இருக்கேன், இந்த புக்கை வந்து நான் வந்து ஒரு கிக்கு கொடுக்குறேன், நான் இந்த பக்கம் எந்த ஃபோர்ஸும் கிடையாது, இந்த புக்கு நான் மூவ் பண்ணும்போது இந்த புக்கு வந்து இந்த பக்கம் ட்ராவல் ஆகும். சரியா, அன்பேலன்ஸ்ட் ஃபோர்ஸ் இங்கே மட்டும் நின்றுட்டு 20 ஃபோர்ஸ் நான் வந்து ஒரு கொடுக்குற ஃபோர்ஸ் அழுத்தம் கொடுக்கும்போது அந்த பொருள் வந்து மூவ் ஆகும். அன்பேலன்ஸ்ட் ஃபோர்ஸ் மேக்ஸ் த பாடி டு ஸ்டாப் மூவிங், accelerate, decelerate, change the direction, shape of the object. ஓகேவா. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சைக்கிளில் ஒருத்தவங்க போகிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நான் முன்னாடி அசர்லேட் பண்ணணும், இவங்களுடைய வேகத்தை வந்து ஸ்பீடப் பண்ணணுன்னாக்கா அன்பேலன்ஸ் ஃபோர்ஸால் பண்ண முடியும். ஏன்னா நான் மட்டும்தானே இங்கேருந்து இவங்களை முன்னாடி ஃபார்வர்ட் பண்ணுறேன், அப்போ டெஃபினட்டாக இவங்க வந்து போவாங்க, ஸ்பீடை வந்து கெயின் பண்ணுவாங்க. டிசர்லேட் அப்படின்னாக்கா இப்போ இவங்க போகக்கூடாது, முன்னாடி பிடிச்சி இழுக்கணும் அப்படின்ட்டு பின்னாடி இருக்கிற ஸ்டேரிங்கை வந்து பிடிச்சி இழுத்தாக்கா அவங்க போக மாட்டாங்க, பின்னாடி பேக்வேர்டில் வருவாங்க. சாரி, டிசர்லேட் பண்ணுறேன். டிசர்லேட்னா ரெடியூஸ் த ஸ்பீட் ஆஃப் தி வெஹிக்கல். சரியா, அதனால் சேஞ்ச் த டைரக்ஷன் ஆஃப் த ஆப்ஜெக்டை நம்ம பண்ண முடியும் அன்பேலன்ஸ்ட் ஃபோர்ஸால்.